ஹலோ காய்ஸ், இது வந்து Thursday மார்னிங் எடுத்த வீடியோ. ஆல்ரெடி டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது. ஸோ நான் எடிட் பண்ணி நாளைக்கா வந்து போஸ்ட் பண்ணுறேன். சாரி. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ரொட்டீன் அப்படியே எடிட் பண்ணி வந்து போட்டுட்டேன். லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக வந்து கரெக்டாக என்னால் விளக்கு வந்து போட முடியல. காலையில் எழுந்திரிச்சோடனே விளக்கு ஏற்றிடுவேன். பட் லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஏற்ற முடியல. அதனால் காலையிலே வந்து எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு விளக்கு தான் வந்து ஏற்றினேன். அப்புறம் தான் மற்ற ரொட்டீன் வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாப்பா கொஞ்சம் வந்து இப்போ தான் 3 மந்த் ஆகப்போகுது. அதனால நைட்டில் நிறைய டைம் எந்திரிச்சுக்கிறாங்க. நைட்டு தூங்கவே வந்து ஒரு 11:00 11:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் நைட் தூங்கும்போது அலார்ம் வந்து செட் பண்ணிட்டு தான் தூங்குனேன். காலையில் வந்து ஒரு 5:00 இல்லை 6:00 எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அந்த கிச்சன் வால், கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே சுத்தமாக வந்து கிச்சன் டாப் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணுவேன், அது மட்டும் தான். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி இல்லை. நல்லா அந்த விம் சோப் போட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு. என்னோடய பையன் வந்து நான் ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அது 2 in 1. மீஷோவில் இருந்த அந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அப்படியே எண்ணெயும் ஊற்றலாம், நம்ம தோசை சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாம். அதை நான் தோசைக்கு ஸ்ப்ரே பண்ணுறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான்னா, செவுரு ஃபுல்லாக வந்து அந்த வால் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டான் நான் இல்லாத டைமில். ஸோ அதெல்லாம் உட்காந்து காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்பயுமே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நின்றுட்டே வந்து காய் வந்து கட் பண்ணி வச்சுருவேன். அப்படியே உடனே உடனே போட்டு குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து வள்ளிக்கிழங்கு வந்து பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாயில் பண்ண போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து புளி சாதத்துக்கு வந்து குக்கரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விசில் வந்து போட்டு விட்டுட்டேன். அப்படியே கையோட வந்து தேங்காய் உடைச்சி தேங்காய் கடல சட்னியும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுட்டேன். தம்பி பாப்பாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த டைம்லேயே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். தம்பி பாப்பா எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க. தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக வள்ளிக்கிழங்கு கொடுத்தான். அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்தான். பட் அவன் வேணான்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவனுக்கு இதை கொடுத்து பழக்கப்படுத்தணும். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.